என்னன்னு தெரியலங்க. காலையிலேருந்து மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. எப்படியாவது எப்படியாவது அது உங்களுக்கும் தெரியும், எப்படியாவது அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க, அந்த டேட் கொடுத்துருவாங்க, அந்த டேட்டுக்கு கரெக்டாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க, சென்சார் சர்டிஃபிகேட் தந்துடுவாங்க. காலையிலேருந்து நியூஸை பார்த்து 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 ரொம்ப மன வருத்தங்க. ரொம்ப 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 மன வருத்தம். இது எல்லாருக்கும் தான் சொல்கிறேன். தளபதி விஜயனோட ஃபேனாக இருக்கட்டும், தொண்டராகட்டும், எல்லாருக்கும் ஒரு மன வருத்தம். இதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப ஆர்வங்க. இது லாஸ்ட்டு படம். இதுக்கு மேலே அவர் நடிக்க போகிறது கிடையாது. இதுக்கு மேலே அவர் வாய்ப்பே கிடையாது. அவர் சொன்னார், ஆடியோ லான்ச்சில் சொன்ன மாதிரியே நடக்குது. அவர் நல்லது பண்ண வராருங்க. நல்லது தாங்க பண்ண வர்றாரு. தப்பாக எதுவும் பண்ணலைங்க. அவர் நல்லது மட்டும்தான் பண்ண வர்றாரு. அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகிட போகுது? நீங்களே சொல்லுங்க. பராசத்தின்ற ஒரு படம், இந்தி திணிப்பு தமிழர்களுக்கு வேணான்னு சொன்ன ஒரு படம், அந்த படத்துல தான் ஏகப்பட்ட பிரச்சனை வரும்னு நினைச்சா அதுக்கு ஈஸியா உங்களுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கிடைச்சிருச்சு. சென்சார் சர்டிஃபிகேட் கிடைச்சு. இந்த ஜனநாயக படத்தை இவ்வளவு மோசமா பண்ணக்கூடாதுங்க. பண்ணக்கூடாது. மனசாட்சி ஒண்ணு இருக்கணுங்க. லாஸ்ட் படம் ரொம்ப கதறோங்க. நாங்கெல்லாம் பாவுங்க. எங்களெல்லாம் பாருங்க கொஞ்சம். அவருக்காக அந்த ஒரு படத்தை, இதுக்கு மேல நடிக்க மாட்டாருங்க. உண்மையில் சொல்றேன், நடிக்கவே மாட்டாரு. இதுக்கு மேல நடிக்கவே மாட்டாரு. எல்லாருக்கான ஒரு மன வருத்தமா இருக்குது. இந்த இப்ப வீட்டுக்கு வந்தோடனே பாக்குறேன், ரிலீஸ் டேட் போஸ்ட்பான் பண்ணிட்டேன். முடியல, சத்தியமா முடியல. அழுவா வருது. ஆனா அழ முடியாத நிலைமையில் நாங்க இருக்கோம். முடியலங்க. நாங்களும் பாவங்க. அவரை ஒரு டைம் ஸ்கிரீன்ல பார்த்துட்டா அதுக்கப்புறம் எப்ப பார்க்க முடியாதுங்க. இதுக்கு மேல அவரை பார்க்க முடியாது. ரொம்ப மன வருத்தத்தில் பார்க்கவே முடியாதவர். இதுக்கு மேல் பார்க்கவே முடியாதவர்.